சிரிப்பை வென்ற சாதனை. ஒரு அழகான கிராமத்தில் மித்ரன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு பறவைகள் பறப்பதை பார்ப்பது மிகவும் பிடிக்கும். நானும் ஒரு நாள் இப்படி பறக்க வேண்டும் என்று கனவு காண்பான். ஆனால் கிராமத்தில் உள்ள சிலர் அவனை கிண்டல் செய்தனர். மனுஷன் எப்படி பறப்பான், முட்டாள் கனவு என்று சிரித்தனர். ஒரு நாள் ஆற்றங்கரையில் அமர்ந்து கொண்டிருந்த மித்ரன் ஒரு பட்டாம்பூச்சியை கவனித்தான். அது முதலில் ஒரு இலைக்குள் சுருண்ட புழுவாக இருந்தது. பிறகு அது போராடி சிறகுகள் வளர்த்து கொண்டு அழகாக பறந்தது. அதை பார்த்த மித்ரன் மனதில் நினைத்தான், புழு கூட மாற்றமடைந்து பறக்கிறதே, நான் ஏன் என் கனவை விட்டுவிட வேண்டும்? அந்த நாள் முதல் அவன் புத்தகங்களை ஆர்வமாக படிக்கத் தொடங்கினான். விமானங்கள் எப்படி பறக்கின்றன என்று தெரிந்து கொள்ள முயன்றான். பள்ளியில் அறிவியல் பாடத்தில் அதிக கவனம் செலுத்தினான். பல ஆண்டுகள் கழித்து மித்ரன் விமானம் ஓட்டும் பயிற்சி பெற்றான். முதல் முறையாக விமானம் பறக்கும்போது அவன் மனதில் அந்த பட்டாம்பூச்சி தோன்றியது. கிராம மக்கள் அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். ஒரு காலத்தில் கிண்டல் செய்தவர்கள் இப்போது பெருமையாக பேசினர். மித்ரன் மெதுவாக சொன்னான், கனவு காண்பது தவறு இல்லை, அதை நம்பாமல் விடுவதுதான் தவறு. நீதி: கனவு காண்பதோடு அதனை விட்டுவிடாமல் அதற்கான முயற்சி செய்தால் அந்த கனவு ஒரு நாள் நனவாகும். பிறர் சிரித்தாலும் நம்மை நாமே முதலில் நம்ப வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.